ஒய்ஃப் சண்டை போட்டால் ஒரே கேள்வி கரெக்டாக கேட்பா, உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா? சில லூஸு உணர்ச்சி வசப்பட்டு அம்மான்னு அடுத்த நாள்லேருந்து அம்மாவுக்கும் சோறு கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. அப்படி சொல்லக்கூடாது. அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அம்மா முக்கியமா நான் முக்கியமா? விடு, இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிடணும். அவள் அமைதியாயிடுவா. ஆனால் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் வயிற்றுச்சல் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். பொய் வந்து ஆஃபீஸில் அழகாக சொல்லுவோம் சார். நம்மளை விட படித்தவன் மேனேஜர், நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸு, அவனையே பொய் சொல்லி ஏமாத்துறோம். வீட்டில் முடியலங்க, அதுலேயும் பொய் சொல்லும்போது திக்குவானுங்க. பார்த்துக்கிட்டிங்களா? ஒருத்தங்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து ஷேவ் எல்லாம் பண்ணின்னு ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி ஷூ போடுறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எங்கேயோ போகிறான்னு. ஆனால் அவங்க எவ்வளோ புத்தாலும் தெரியுமா? என்னங்க எங்கே போகிறீங்க? இவனுக்கு வரல பொய். என்னைய கேட்ட என்னதான்டா கேட்டு. அந்த பொய் சொல்லும்போது என்ன ஆகும்? சத்தம் அதிகமாக வரும். என்னையா கேட்ட என்னதான் கேட்டுது சொல்லு. எங்கள் சேர்மன் வர்றாரு டெல்லியிலேருந்து, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, விளையாடுற பையனை கூப்பிட்டு இங்கே வா, பிளேனை கிட்டத்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டுக்கு போகிறார் கூட போகணும். அதுவும் அந்த பின்னால் உட்கார்ற லேடிஸ் இருக்காங்களே ஒய்ஃபுங்க, அதுங்க ஒரு 2 வீலரில் உட்கார்ற சென்ஸ் கூட கிடையாதுங்க. அது என்னமோ வீட்டு சோஃபாவில் சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்த மாதிரி நல்லா உட்காந்து நம்மளை முன்னால் தள்ளிடுவாங்க. உங்களை முன்னுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். அப்படியே போயினே இருக்கும்போது நம்மளை மஞ்சள் தானேங்க. அப்படியே போயினே இருக்கும்போது எதிர் சைடில் பார்த்தா ஒரு 40 வயசில் அழகா ஒரு லேடி போகும். நமக்கு உடனே ஓடும். நம்ம பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே போச்சு சரியா? போயினே இருப்போம். இவா பேனர் பார்த்துக்கினே வருவான். இந்த தீபாவளிக்காக 1 எடுத்தால் 1 ஃப்ரீ. ஏங்க இங்கே 1 எடுத்தால் 1 ஃப்ரீ ஆனாங்க. நான் சும்மா இல்லாமல் இதை உங்கள் அப்பா சொல்லியிருக்கணும்னு அத்தோடு முடிஞ்சுது சொதப்பல். ஆக ஆண்கள் சொதப்புறாங்க, வீட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, சொதப்புறாங்க. பெண்கள் 24 மணி நேரமும் க்ளீனாக தெளிவாக இருப்பாங்க. எல்லா டைம்லேயும் உண்மை பேசக்கூடாது. குடும்பத்திலேயே சில சமயம் மறைச்சி பேசணும். ஒய்ஃபு புடவை கட்டின்னு வருதுங்க, புது புடவை எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? சில பேர் உண்மையாக சொல்லுவான். பார்த்துக்கிறீங்களா, இந்த கலர் உனக்கு சூட் ஆகலைன்னு மாட்டிப்பான். அது உடனே சொல்லும், உங்கள் ஃபேமிலிக்கு கலர் சென்ஸே கிடையாதுங்கன்னு ஃபேமிலி ஃபுல்லாக இழுப்பான். அப்படி சொல்லக்கூடாது. இந்த புடவை எப்படிங்க இருக்குது? சூப்பர், நான் இந்த மாதிரியே இருக்கிறேன். இல்லைங்க, ஒரு வாரம் அதை வச்சு ஓட்டலாம். அது தெரியாமல் முட்டாளாட்டம் பேசி மாட்டிப்போம். ஒன்று எல்லாருமேங்க பொய் சொல்ல கற்றுக்கணும் முதல்ல. அதுவும் தெரியல. சில ஆம்பளைங்க சாதாரணமாக சண்டையே போட தெரியாது தெரியுமா? ஆமாங்க, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா சண்டை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்தது வச்சிங்களேன், கீப்பு எல்லாம் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் ஸ்கூட்டர் எடுக்கும்போது திட்டிங்களே, என்றைக்கு திட்டோன்னே ஞாபகம் இருக்காது. இப்போல்லாம் மைண்டு வாசு சீக்கிரமாக வெளில வருதான்னு பொய் சொல்ல தெரியாது.